all, welcome back to our channel My Bio Notes. So in this video we'll talk about the acellular organism and lichen. இத பத்தி பார்க்கலாம். இது வந்து Whittaker 5 kingdom classificationல he didn't include in his classification system. So அந்த organisms பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and please click the bell button. So அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் and please leave a comment in the comment section. So இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். First is about viruses. So what are viruses? So the virus actually we call it as a acellular organism. So அதுக்கு ஒரு செல்ன்ற ஒரு structural form மற்ற ஹையர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு யூகேரியாட் ப்ரோகேரியாட்டில் இருக்க மாதிரியோ ஒரு செல் அதுக்கு இல்லை. த ஏசெல்லுலர் அதாவது செல் ஸ்ட்ரக்சர் அது வந்து ஆப்சண்ட் இன் கேஸ் ஆஃப் வைரஸஸ் அண்ட் அதர் Viroids and Prions. So இது என்ன சொல்றாங்கன்னா they are obligate parasites. So what are obligate parasite? Parasite na it needs a host cell to survive and they are obligate parasite. It is compulsorily a parasite only restricted to this form of pattern of life viruses and they are inert crystalline structure. So when they are inert na ஒரு living systemல it's not inert. லிவிங்க்கு வெளியில் இருக்கும்போது they are inert. ஒரு நான் லிவிங் மாதிரி தான் it behaves and நான் லிவிங்காக தான் இருக்கும் outside of a host cell inert crystalline structureல இருக்கும். So the structure is crystalline in nature. ஒரு host cell வரும்போது தான் it starts its replication எல்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த வைரஸோட ரெப்ளிகேஷன் எல்லாமே. ஸோ இதனால தான் வந்து he didn't consider these acellular forms, he didn't consider Whittaker. இது எல்லாமே லிவிங்காக என்னன்னு வந்து இது இப்போ ஒரு செல்லுலர் ஃபார்ம் இருந்தால் we call it as a living. சின்ஸ் இதில் செல்லுலர் ஃபார்ம் இல்லாதனால இது லிவிங்காக அவர் கன்சிடர் பண்ணல. ஸோ he didn't include in his system of classification of the organisms. ஸோ ஒரு அவுட்சைட் த லிவிங் செல் தான் தே ஆர் இன்னட் கிறிஸ்டலைன்னு பார்த்தோம். ஒரு செல்லுக்குள்ளே போச்சுன்னா ஒரு ஹோஸ்ட் செல் எதர் இட் பி அ பிளான்ட் செல் ஒரு அனிமல் செல் what it does is it takes up the machinery of the cell. ஸோ அது அந்த ஹோஸ்ட் செல்லை கில் பண்ணிவிட்டு அந்த ஹோஸ்ட் செல்லை இது வந்து டாமினேட் பண்ணி அதில் சர்வைவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஹோஸ்ட் செல் சர்வைவல் மெக்கானிசம். ஸோ இந்த வைரஸை வந்து ஃபஸ்ட்டு வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிடாக ஹூ டிஸ்கவர்ட்னா டிமிட்ரி இவான்ஸ்கி இன் 1892 he discovered the viruses while working on the mosaic disease of tobacco. அந்த tobacco mosaic virus தான் வந்து causes the mosaic disease in this tobacco plant. ஸோ அந்த டிசீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது he discovered some poisonous or venomous fluid. ஸோ எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சாருன்னா he used bacterial filters. ஸோ அந்த இன்ஃபெக்டட் பார்ட்டை he ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஃபில்டர் ஆன பாக்டீரியல் ஃபில்டர்னா பாக்டீரியாலாம் வந்து தே டோன்ட் பாஸ் த ஃபில்டர்னோ. ஸோ அதெல்லாமே வந்து இருக்கும். ஆனால் அந்த ஃபில்டர் ஆன லிக்விடில் ஸோ அந்த ஃப்ளூயிடில் கீழே வர ஃப்ளூயிடில் இட் ஆல்சோ காஸ்டு இன்ஃபெக்ஷன் டு த பிளான்ட். ஸோ ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டுக்கு திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. ஸோ இது எப்படி வருது பாக்டீரியானால இல்லை பட் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சனால he didn't name it as a virus, he just said it as a venom or poisonous fluid. Who Dmitry Ivanovsky in 1892. Next, yeah, they are smaller than bacteria. As I said, it passed the bacterial filters. So bacterial filterே வந்து இது பாஸ் ஆகுறனால அது வந்து பாக்டீரியாவோட குட்டி, ரொம்ப குட்டி. அண்ட் B.W. Byjernik in 1899 he said it as a contagium vivum fluidum. What is the meaning? Infectious living fluid. ஸோ அந்த லிவிங் ஃப்ளூயிட் பட் என்னன்னு தெரியல பட் த ஃப்ளூயிட் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். ஸோ அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்னு he said. And W.M. Stanley in 1935 he crystallized the viruses. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அந்த ப்ரோட்டீனால் மேட் ஆயிருந்துச்சு. ஸோ அவர் வந்து அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி அது வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு he discovered. W.M. Stanley in 1935. So this is a
structure of a bacteriophage. So what is a bacteriophage அப்படினா the virus infecting a bacteria is known as a bacteriophage. So phage அப்படினா virus infecting a bacteria, phage ன்னு சொல்வாங்க. So இதுல வந்து if you see the structure, it has a head, then the collar part is there, then the sheath is there, then the tail. These are the tails. ஸோ ஒரு ஹோஸ்ட் செல்லை வந்து அட்டாக் பண்ண ஒரு பாக்டீரியல் செல்லில் போய் உட்காரும்போது இட் ஜஸ்ட் தீஸ் பார்ட்ஸ் ரிமைன் அவுட் சைட் ஒன்லி த ஜெனட்டிக் உள்ளே வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், எதர் இட் பி டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஸோ அது மட்டும் உள்ளே போய் தான் இட் டஸ் த ரெப்ளிகேஷன் அண்ட் கில்ஸ் த ஹோஸ்ட் செல். ஸோ இந்த ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் ஜாமெட்ரிக் ஃபார்ம் மாதிரி தானே இருக்குது, பாலிஹெட்ரானாக இருக்கும், 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அது ஹெட் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இது வந்து ஹெக்ஸகன் இல்லையா, ஸோ இட் இஸ் அ ஹெக்ஸாஹெட்ரான், பாலிஹெட்ரானாக இருக்கும். ஸோ நான் வேறு ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம், எதர் பி எ ஹெலிக்கல் அந்த மாதிரி. this is the tobacco mosaic virus. அது பார்த்தோம் அப்படின்னா it contains the RNA as the genetic material. ஸோ இதில் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக எதை வச்சு இது பண்ணியிருப்பாங்க அப்படி கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேப்சிட். ஸோ அது ப்ரோட்டீனால் மேடாயிருக்கும். ஸோ ஆர்என்ஏவை சுற்றி என்ன இருக்குது, கேப்சிட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இது வந்து கேப்சிட். இந்த கேஸில் இந்த வைரஸில் இந்த கேப்சிட் வந்து அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லாம் இங்கே பார்க்குறோம் இல்லையா, ஆக்சுவலாக திஸ் இஸ் அ 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், வி கான் ட்ரா இட் லைக் தட் ஹியர். ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் எல்லாமே வி கால் இட் ஆஸ் அ கேப்சோமர். ஸோ அதை வந்து நம்ம கேப்சோமர்னு சொல்லுவோம். இந்த கேப்சோமர்ஸ்லாம் சேர்ந்து தான் இட் ஃபார்ம்ஸ் அ கேப்சிட். ஸோ இது வந்து about the capsomers and we call it as a nucleoprotein. ஸோ ஒரு வைரஸ் வந்து எதால் மேடாயிருக்கு, நியூக்ளியோப்ரோட்டீன், பிகாஸ் தேர் இஸ் ப்ரோட்டீன் and also there is the genetic material, no, nucleic acid. So we call it as a nucleoprotein. So both the genetic material and the protein is present. As I said, protein and genetic material irukku, and it is a infectious nucleoprotein. Yeah, it is definitely a infectious nucleoprotein. And genetic material பார்க்கும்போது plant viruses mostly single stranded RNA தான் இருக்கும் genetic material. Animal viruses it can be single stranded or a double stranded RNA or double stranded DNA இருக்கலாம் the genetic material. So ஒவ்வொரு வைரஸ்க்கும் different genetic material இருக்கும். So bacteriophage பொறுத்த வரைக்கும் it contains double stranded DNA, ஒரு capsid இருக்கும் as I already said in a bacteriophage. And இந்த வைரஸ் என்னெல்லாம் டிசீசஸ் காஸ் பண்ணுன்னா, மம்ஸ் இஸ் அ டிசீஸ் காஸ்ட் பை அ வைரஸ், ஸ்மால் பாக்ஸ், herbs and influenza, these are the diseases caused by the virus. AIDS is also caused by a virus only. So இப்போ ரீசெண்டாக கொரோனா, ஒமிக்ரான் இது எல்லாமே வந்து they are caused by a virus only. So we all know the ill effects of it in a human body. ரேதர் ஒரு லேமேன் கூட அது இப்போ தெரிஞ்சிருக்கு வைரஸ் என்ன எஃபெக்ட் ஒரு பாடிக்குள்ளே கொண்டு வரும்னு. அது வைரஸ்ன்னு தெரியுதோ இல்லையோ அதோட எஃபெக்ட் என்னெல்லாம் நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும், பாடியில் எவ்வளோலாம் தொந்தரவு கொடுக்கும், வி ஆல் ஆர் ஃபெமிலியர் நவ் வித் த வைரஸஸ். அண்ட் இது வந்து ஹியூமனை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸில் எப்படிலாம் ஒரு வைரஸால் ஒரு பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு எப்படி சொல்லலாம், தேர் வில் பி லீஃப் ரோலிங் ஆர் கர்லிங், லீஃப் வந்து அப்படியே சுருன்ற மாதிரி ஆயிரும், rolling and curling, and also mosaic formation will be there, yellowing of the leaves will be there, and the vein clearing, veins வந்து clear ஆன அந்த பிளான்ட்ல இதெல்லாம் வந்து ஒரு symptom of a viral infection in a plant. And dwarfism, சின்னதாக இருக்கும், செடி வளராமல் இருக்கும், stunted growth இல்லை, இதெல்லாமே symptoms of a viral infection in a plant. So this is about viruses. They are obligate parasite. Then coming to viroids. What are viroids? So viroids na enna அப்படினா பார்த்தோம் அப்படின்னா it is nothing but a free RNA. வெறும் ஃப்ரீ RNA தான் இருக்கும். வைரஸ் மாதிரி ப்ரோட்டீன் கோட் கூட இருக்காது இதுக்கு. But it is also infectious and they are low in molecular weight. ப்ரோட்டீன் இல்லாதனால only a free RNA is present and இது வந்து மாலிகுலர் வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தே ஆர் ஸ்மாலர் தேன் வைரஸ், வைரஸை விட இது வந்து சின்னதாக இருக்கும். இன் 1971 டிஓ டைனர் தான் வந்து ஹீ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் இட்.
while working in the potato spindle tuber disease. So இதில் ஒர்க் பண்ணும்போது he discovered the viroids. So as I said, only the free DNA is present, no protein coat is present, so only they gave the name as viroids. Next, coming to prions. So what are prions? So prions na enna, they are nothing but abnormally folded protein. So the protein is abnormally folded. So அதனால தான் prion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த abnormally folded protein எப்படி இன்ஃபெக்ஷியஸ் ஆகும்? இது வந்து மெயினாக பிரெயின் செல்லில் தான் நடக்கும். என்ன ஆகுனா ஒரு ப்ரோட்டீன் கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபோல்டிங்னே தனியாக ஒரு ப்ராசஸ் நடக்கும். இஃப் த ப்ரோட்டீன் இஸ் நாட் ஃபோல்டட் ப்ராப்பர்லி அப்போ வந்து இட் பிகம்ஸ் அ ப்ரியான். ஸோ அதுதான் அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன். ஸோ இந்த அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா நார்மல் ப்ரோட்டீனையும் வந்து அப்நார்மல் ஆக்கி விட்டுரும். ஸோ இது வந்து சும்மா இல்லாமல் மற்ற இது பண்ணுறனால இட் காசஸ் நியூரோலஜிக்கல் டிசீஸ், பிரெயின் செல்ஸே இட் டேமேஜஸ். ஸோ அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. இட் இஸ் வெரி ஃபேட்டைல் ஆக்சுவலி. ஸோ இது வந்து சாகிற அளவுக்கு கூட ஃபேட்டைல் மட்டும்தான். ஸோ டெத்து தான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரியான் ஒரு அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் ஏன்னா பிரெயினே அஃபெக்ட் பண்ணுது, பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் ஆகுது இந்த ப்ரியான்னால். அண்ட் தே ஆர் சிமிலர் டு வைரஸஸ். சைஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் சிமிலர் டு வைரஸஸ். என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது? இட் காமன்லி அது காமனாக வந்து மேட் கவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் bovine spongiform encephalopathy, BSC. So this is a disease caused by a prion. ஸோ இதோட அனலாகஸ் வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஆர் ஜேக்கப் டிசீஸ். இது வந்து ஒரு அனலாக் வேரியண்ட். ஸோ இது வந்து எதில் வந்து காஸ் பண்ணுதா? ஹியூமன்ஸில். இது வந்து கேட்டில் ப்ரியான் காஸ் பண்ணுற ஒரு டிசீஸ். இது வந்து ஹியூமன்ஸில் சிஆர் ஜேக்கப் டிசீஸ் இஸ் அன் அனலாக் வேரியண்ட் விச் காசஸ் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ். So this is also infectious highly. And coming to these are acellular forms. No, virus is also acellular, viroid also is acellular, prion also acellular. But coming to lichen, so lichen na onnu illa, it is a symbiotic relationship between a algae and fungi. So ஒரு ஆல்கேவும் ஃபங்கையும் ஒன்றா இருந்தால் சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் we call it as a lichen. ஸோ நம்ம கண்ணால் பார்க்கும்போது அது தெரியாது ஒரு ஆல்கே கூட ஃபங்கை இருக்குது அப்படின்னு. நோ ஒன் கேன் நோட்டிஸ் இட், பட் தேர் வில் பி அ சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஆல்கேவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we call it as a phycobiont and the fungi is known as a mycobiont. ஸோ மைக்கோனா ஃபங்கல் ஃபார்ம்ஸுக்கு நம்ம சொல்கிறப்போ மைக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ மைக்கோபயாண்ட். ஸோ ஃபைகோபயாண்ட் என்ன பண்ணுது இந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்லனா இட் ப்ரிப்பேர்ஸ் ஃபுட். பிளான்ட் ப்ரிப்பேர் ஃபுட்ஸ் பை ஃபோட்டோசிந்தசிஸில் ஆல்கேவும் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது ஃபார் த ஃபங்கை. இன் ரிட்டர்ன் வாட் த ஃபங்கை டஸ் ஃபார் த ஆல்கே இஸ் இட் அப்சார்ப்ஸ் மினரல்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃபார் இட்ஸ் பார்ட்னர் த பிளான்ட். ஸோ இது ஒரு மியூச்சுவலான ரெண்டுக்குமே இதில் பெனிஃபிஷியலாக இருக்குது. And they are good pollution indicators. ஒரு polluted area you can't see a lichen. So they are good pollution indicators. Thank you all for watching my video. So என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். And leave a comment in the comment section. Happy learning to you all. Thank you.